ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன். நான் உங்கள் கோபிநாத் ராஜா சிங். இன்றைக்கி நம்ம அம்பேத்கர் சோஷியல் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மிஷனை யார் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை வெஞ்சூர் கேபிட்டல் ஃபண்டிங்க்கு கீழே கொண்டு வராங்க. ஸோ இதில் வெஞ்சூர் கேபிட்டல்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்லி ஸ்டார்ட் அப் இல்லைனா ஒரு நியூ ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்ட் பண்ணுறவங்கள தான் வெஞ்சூர் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஃபண்டு தான் வெஞ்சூர் கேபிட்டல் ஃபண்டு. ஸோ இப்போ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் திவ்யாங்ஸ்க்கும் என்டர்ப்ரனர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறது தான் இதோட முக்கியமான எய்ம். ஸோ திவ்யாங்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகளை தான் திவ்யாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோட முக்கியமாக இன்னொரு எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்து அவங்களோட இன்னோவேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான எய்ம். ஸோ இதில் 1000 இன்னோவேட்டிவ் ஐடியாஸை 2024 வரைக்கும் சப்போர்ட் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இதை டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் ஸ்ட்ராட்டஜி மூலிமா பண்ண போகிறதா முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உருவாக்கின ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்ட் அப் மேலே மட்டும் அதிகமான ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள கரண்ட் மாடர்ன் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும். அண்டு நம்ம கண்ட்ரியோட சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பேஸ்டு இன்னோவேஷனாக இருக்கணும். இதில் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 வருஷத்தில் 1000 எஸ்சி யூத் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆக போகிறாங்க. ஸோ இதில் எப்படி அவங்க பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஈக்விட்டி ஃபண்டிங் மூலிமா 30 லட்சம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்விட்டி ஃபண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் த்ரூ ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ் மூலிமா அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறது தான் ஈக்விட்டி ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய வெஞ்சர்ஸை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி வரைக்கும் ஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த எஸ்சி யூத் இல்லைனா திவ்யாங்ஸாக இருக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ஸ் நடத்தக்கூடிய ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஐடியாஸ் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் இல்லைனா கார்ப்பரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு அம்பேத்கர் சோஷியல் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் த்ரூ டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ். இட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் SC youth studying in higher educational institutions. Technology Business Incubator is one of the strategies of Department of Science and Technology, focusing only on startups by Divyangs and SC youth which use modern technologies for current socio-economic development. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷனை பொறுத்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் மூலிமா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா வெறும் எஸ்சி யூத் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எஸ்சி யூத் அண்டு டிசேபிள்டு பர்சன்ஸ் மேலேயும் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா டிபிஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஸ்டார்ட் அப்ஸ் பை திவ்யாங்ஸ் அண்ட் எஸ்சி யூத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அம்பேத்கர் மிஷன் மட்டும்தான் அம்பேத்கர் மிஷனில் தான் திவ்யாங்ஸ் அண்ட் எஸ்சி யூத் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிரியேட் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக எல்லா ஸ்டார்ட் அப்பையும் தான் கவர் பண்ணுது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 ஒன்லி. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கீம்ஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கீமோட நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.